அனைவரையும் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவையை சந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெபங்களை கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்கள் அதிசயங்களை நடத்தி வருகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு கால ஆராதனை ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்கீத மூலியமாக நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வசந்த மூலியமாக எங்களை பலப்படுத்துகிறேன். இந்த நாட்கள் உபவாசமாக இருக்கிறவர்கள் அதிகமாக ஜெபித்து என்னை தேடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற புதுவலன் புது சுகம் அப்பாவோட வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெப நேரத்தையும் ஆண்டவர் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களை தொடர்ந்து என்னுடைய வழியிலே நடத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுதி நின்று விடப்படாத பக்கம் 8 விசுவாசியின் காதில் பட என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆடல் புத்தகத்தில் பக்கம் 8 விசுவாசியின் காதில் பட. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாயவ சேவியில் கோடி விருப்பாயவ சேவியில் கோடி இனி பாடுது பாசம் பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாவதுவே மூசி பாருதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூசி பாருதல் இளைத்தோர்க்கெல்லாம் முற்றும் அந்த பெயரே துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசு வென்றால் பயங்கள் யாவும் இயேசு வென்றால் பரந்தோடியே போகும் காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் மாயை கொண்ட நெஞ்சை அது மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும் எல்லை எல்லா கிருபை தீரல் ஏற்று நிறைந்திருக்கும் எல்லா நாளும் மாறா செல்வம் எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு வென்ற பெயரே என் ஆண்டவாயின் ஜீவனே என் மார்க்கமே முடிவே என்னாள் வரும் துதியை நீரே என்னாள் வரும் நீரே ஏற்றுக் கொள்ளும் தேவே விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம் விருப்பாயவ சேவியில் தோனி விருப்பாயவ சேவியில் தோனி இனி பாடுது வாசம். புத்தகத்தில் புத்தகத்தில் பக்கம் 4 கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். செலவெல்லாம் உலக பண்ணிட்டு
இயேசு வனாந்தரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். தாவே நம்மோடு வருகிறோம், எங்களோடு வைத்துக் கொள்ளும். தேவனை கேட்கும் வழிகள் நொறுகுண்ட ஆவிதான், நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. தாவே எனக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்ற போதிலும் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். மூன்றாம் பகுதி ஜெபத்தை நாம் சேர்ந்து வைப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் மறுகுணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மேம்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருக்கிற சிதறுகளை சுத்தம் பண்ணியவர்கள். ஆமென். பக்கம் 6 2 கால ஜெபம், பேஜ் 7, பிரேயர் ஃபார் லென்ட். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனை, தேவரே, சிறுத்தலில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவம் நிமித்த மனசாப்படுற யாவருக்கும் மன்னிக்கிறதுமாயிருக்கிறேன். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்வாகத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நிறுவன புதிதான இதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கடைசி பக்கத்தில் ரெண்டு காலத்துக்குரிய 2ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம், லென்ட், செகண்ட் சண்டே இன் லென்ட். நாம் சென்றிருப்போம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் சுத்த இருதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாக உம்மை பின்பற்றி நடக்கவும் உம்முடைய ஜனமாக எங்களுக்கு கிருபை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் சங்கீதத்துக்காக வேண்டிப்போம். சங்கீதம் 128 நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 128, Psalm 128. சங்கீதம் 128 ஆரோகண சங்கீதம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கண்டிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமிலே வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆறு எப்பொழுதுமான சதா கால மகிமை உண்டாவதாக. ஆமென். அமர்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கு நல்ல ஆண்டவரை வார்த்தை கொண்டு எங்கள் பேசி எங்கள் பலப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் இன்னும் ஆரோகண சங்கீதத்தில் இருக்கிறோம். ஆரோகண சங்கீதம் சொல்லும் பொழுது அவர்கள் யாத்திரை நாட்களாக எருசலேம் மலைக்கு ஏறுவதற்கான அவர்கள் பாடுகிற பாடல்கள். இது ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார், அவங்க எந்த சூழலில் இருந்தாங்க என்பதை நினைவு ஊற்றுகிற ஒரு சங்கீதமாக, யாத்திரை ஒரு யாத்திரை நடந்து போகிற ஒரு பிரயாணத்தில் இருக்கிறவர்கள் பாடுகிற சங்கீதமாக இதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் பாக்கியவான் என்று ஆரம்பிக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். பாக்கியவான் சொல்லும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறாங்க என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகத்துல, வேகமாக ஓடிக்கொண்டிருந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையான சங்கீதம் 128 சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தருக்கு பயந்து வாழ்வது எப்படி என்பதை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த உலகம்
ஒரு குழப்பமான ஒரு உலகமாக இருக்கிறது. என்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் கேள்விப்படும் பொழுதும் படிக்கும் பொழுதும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நமக்கு பலவிதமான காரணத்தை யோசித்து பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி குழப்பமான உலகத்தில் ஆண்டு கொடுக்கிற ஒரு நிலையான அஸ்திவாரம், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்து நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்கும் எவனோ அவன் பாக்கியவன். அப்ப கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய மாற்றங்களை பார்க்கிறோம். ஏஐ வந்த பிற்பாடு நிறைய மாற்றங்கள், நிறைய வேலைகள் போய் கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஏஐ பல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இந்த என்ன சொல்லுவாங்க, தொழில்நுட்ப மாற்றங்கள் அல்லது இந்த மாதிரி தொழில்நுட்ப மாற்றங்கள் இந்த உலகத்துல இயந்திரத்துல நிறைய மாற்றங்கள் வருகிறது. நிறைய இடத்துல நிறைய வீழ்ச்சி வருகிறது. நிறைய விதமான ஏமாற்றங்கள் வருகிறது. பார்க்கறதுக்கு அவர் மாதிரி இருப்பாரு, ஆனா அவர் இல்லை. அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள், நிறைய விதமான காரியங்கள், நிறைய பேர் கெட்டு போவதற்கு, நிறைய குடும்பங்கள் கெட்டு போவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நாங்கள் பார்க்கிறோம். அநேக மக்கள் பெரும் கவலையில் இருக்கிறாங்க. இதனால பெரிய கவலைகள், பெரிய விதமான மாற்றங்கள். இப்போ போட்டோ எடுத்து இன்னொரு போட்டோ வச்சிடலாம், அந்த அளவுக்கு நிறைய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில உண்மை எங்க இருக்கிறது, இது உண்மை அப்படி நம்ம கண்டுபிடிப்பதே கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய விதமான ஆச்சரியமான காரியங்கள் இதனால் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியலும் அது நடந்து கொண்டிருக்கிறது, சமூக சூழ்நிலையிலும் அது நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயந்து வாழ்வது என்பது இந்த நாள்ல ரொம்ப அழிந்து போன ஒண்ணு அப்படி ஆயிடுச்சு. அழிந்து போக மிருகம் பார்க்கணும்ல, அழிந்து ஒரு காலத்துல மிருகம் இருந்துச்சு, அந்த மிருகம்லாம் இப்ப இல்லை சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி கர்த்தருக்கு பயந்து வாழ்வது கூட சில நேரத்துல பழைய கதை. அந்த காலத்துல தான் கர்த்தர் பயந்து வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல நம்ம கர்த்தர் இருக்காது நினைச்சாலே போதும் அப்படின்னு பயப்படுற வாழ்க்கை, ஆண்டு பயந்து வாழ்ற வாழ்க்கை ரொம்ப குறைஞ்சிட்டே வருகிறது. அப்ப இந்த வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து வாழ்வதை இங்க நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்துல கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யணும்னா, உலகத்துடைய போக்குக்கு அடிமையாகாமல், உலகம் என்ன சொல்லுது, உலகம் எப்படி வாழ்வது, உலகம் எங்க போய் கொண்டிருக்கிறது, எந்த ட்ரெண்டிங்ல இருக்கிறது, எந்த வைப்ல இருக்கிறது, அல்லது எது அதிகமாக கருதப்படுகிறது, எது அதிகமாக எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, எது அதிகமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அதுக்கு போய் நம்ம அடிமையாகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு நடப்பது ஒரு ரொம்ப சவால் இருந்த ஒரு காரியம். நாட்கள்ல பைபிள் படிக்கிறதே சவால் இருந்த காரியம். பைபிளை படிச்சு அதை தியானித்து அதை பற்றி நடக்கிறது, படிக்கிறதே கஷ்டமான காரியம், தியானிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் அது நடக்கிறது அரிதிலும் அரிது அப்படின்னு அவையார் பாடுறாங்க. அந்த மாதிரி அரிதிலும் அரிது, மாநில பிறப்பு அரிது, அது மாதிரி இன்னைக்கு அரிதிலும் அரிது பைபிளை படிச்சு அது நடக்கிறது, அது விட ஒன்று கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம வாழ்ற நாட்கள்ல நம்ம நிறைய காரியத்துக்கு நிறைய மக்கள் அடிமை கொண்டிருக்கிறாங்க, நிறைய காரியங்களுக்கு அடிமை கொண்டிருக்கிறாங்க. நீ கர்த்தர் வார்த்தையை கேட்டு அது நடப்பது பைபிள் சொல்ற ஒரு காரியம். கர்த்தருக்கு பயந்து அது வழி நடக்குது. கர்த்தருக்கு பயப்படுறது கஷ்டமாயிடுச்சு, அது வழி நடக்கிறது இன்னும் கஷ்டமாயிட்டு வருது. அப்போ வரப்போற நாட்கள்ல நாம் பார்க்கும் பொழுது மிகவும் சவால், விசுவாசத்துக்கே சவால் இருந்த ஒரு நாட்களாய் நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்பமாய் வாழும் பொழுது அது இன்னும் அதிக சவால் இருந்த வாழ்க்கையா இருக்கிறது. இந்த குழப்பங்கள் மத்தியில தேவன் தான் நமக்கு மன அமைதியை கொடுக்கிறார். எல்லா குடும்பத்திலும் நமக்கு நிலையான மன அமைதி தருகிறது ஆண்டோட வார்த்தை தான், ஆண்டோடு நடக்கிற அனுபவம் தான். இது நம்ம அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தை வந்திருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கையின் சூழ்நிலையில நம்ம எப்படி தேவனுக்கு பயந்து அவள் நடக்கிறோம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். நாம் உழைப்பதின் பலன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் தான், நான் உழைப்பதை நான் சாப்பிடணும். ஆனால் இந்த நாட்கள்ல நம்ம உழைப்பதெல்லாம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்குக்கு போகுது, இன்சூரன்ஸுக்கு போகுது, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருது, அல்லது இன்சூரன்ஸ் கட்டுறோம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுறோம், லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறோம், அப்புறம் காடி வாங்குறோம், வீடு வாங்குறோம், இது வாங்குறோம், அது வாங்குறோம், அதுக்கு சொல்லிட்டு எல்லாம் போய் மிச்சம் மீதி வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்கறதுக்கே காசுலாம் போயிடும். ஆண்டவருக்கே கொடுக்கறதுக்கு நம்ம யோசிப்போம், ஆண்டவரே இந்த மாசம் இல்லை எங்களை மடிச்சிருங்க, அடுத்த மாசம் பாக்குறேன் அப்படின்னு ஆயிடும். கையிலே பிரயாசத்தை சாப்பிட முடியாமலே போயிடும். இதை விட ஒரு
சோகமான நிலை எதுவும் இருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. ஆனால் பாக்கியமும் நன்மையும் ரொம்ப பார்ப்பதே அதிசயமா. என்னைக்காவது போனஸ் போடுவாங்களா, என்னைக்காவது இப்போ ராயா வருது, சீனப்பா வருது, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வேலை செஞ்சோமா ஒரு 2 பேர் 3 பேர் வருமா, அல்லது போனஸ் போடுவாங்களா, அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஏற்றுவாங்களா, சம்பளம் ஏற்றுவாங்களா, அப்படி நினைக்கிற நிலவுக்கு நம்ம நினைப்பு கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்கிற சூழ்நிலையில பார்க்கும் பொழுது நிறைய விதமான சவால்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். விலைவாசி ஏறிக்கொண்டே போகுது. சம்பளம் ஏறுதோ இல்லையோ, விலைவாசி ஏறிக்கொண்டே போகுது. விலை ஏறிக்கொண்டு போகிறது. குறைந்த வருமானம், ஆனா என்ன சொல்லுவாங்க, குறைஞ்ச வருமானம் நிறைந்த சந்தோஷம். இப்பெல்லாம் அது இதே இல்லை. குறைஞ்ச வருமானம் இன்னும் அதிக குறைவுதான் இருக்கும். நம்ம சுற்றி பார்க்கும் பொழுது நமக்கு இப்ப காசு போடுறாங்க, 100 போட்டாங்க மைக்காட்டில், அப்புறம் உடனே முடிஞ்சிருக்கு. ஒரு மாவு ஒரு இது வாங்கினீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் காசுலேயே முடிஞ்சிருக்கு. அப்ப நம்ம திருப்பி எதிர்பார்க்கிறோம், ஏதாச்சும் நமக்கு கிடைக்காதா, ஏதாச்சும் உதவி கிடைக்காதா. அப்படி கஷ்டப்படுற ஏழை மக்களும் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. கடினமாக உழைத்தாலும், எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் பலன் கிடைப்பதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டால் நம்ம உழைக்கிற உழைப்பெல்லாம் வீணா போயிடும். கையில வாங்கினேன், பையில போட்டேன், காசு போன இடம் தெரியல, அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை வருகிறது. எதுக்காக? ஆண்டவரை முன்வைத்து வாழாமல், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே இல்லைன்னா நம்முடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில தங்காது. அப்ப வயசு சொல்வது, உழைப்பவனுக்கு அந்த கூலி கிடைக்கணும், உழைப்பவனுக்கு அந்த பலன் நாம் அனுபவிக்கணும். இது தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். அப்ப வேலை இழப்பு, நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போகுது பார்க்கிறோம். நிறைய பேருக்கு பண நெருக்கடி அல்லது பொருளாதார மந்த நிலை, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கிறது. நிறைய பயம் வந்துடுது. இதை கட்ட முடியலையே சொல்லிட்டு ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை போகிறோம். நன்மையும் இல்லை, பாக்கியமும் இல்லை. அப்ப இதனால் நம்ம ஆண்டவரை நம்பி வாழ்ந்து பயந்து வாழ்ந்து ஆண்டு முன்வைத்து வாழும் பொழுது ஆண்டவர் மீதம் எடுக்க செய்கிறார். ஆண்டவர் இல்லாததை அவர் உருவாக்குகிற ஆண்டவர். 5 அப்போ 2 மீனையும் 5000 போஷித்த ஆண்டவர் மீதம் கூட எடுக்கிறார். அப்ப நீங்க ஆண்டவரை நாம் பார்ப்போம், பிரச்சனையை பார்க்காம ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் ஜெபிங்க. ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிறவர், ஒரு மாதம் கடக்க நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள் இவங்க சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவன் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தை வாசிக்கிறோம். வசனம் 3-4. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதம் காட்சி கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒளிவரை கண்டது போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார். அந்த குடும்பத்துல கணவன் ஒரு வேலை செய்யறாரு, மனைவி ஒரு வேலை செய்யறாங்க, பிள்ளைகளும் ஒரு வேலை செய்யறாங்க. ஆனால் அது அப்படிப்பட்ட குடும்பம் இதனால இருக்கிறதா? கணவன் செய்கிற வேலை கணவன் செய்யறாரா, மனைவி செய்கிற வேலை மனைவி செய்யறாங்களா, பிள்ளைகள் எப்படி வாழணும் அப்படின்னு பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டும். மற்றவங்களை நம்ம சொல்ல வேண்டாம், மற்ற குடும்பத்தை நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம குடும்பத்தை நம்ம பார்ப்போம். ஒரு வீட்டில் நம்ம வாழும் பொழுது குடும்ப மக்கள் மத்தியில, உறவினர்கள் மத்தியில, குடும்ப உறுப்பினர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மத்தியில எப்படி ஒரு சரியான உரையாடல் இருக்கு, நம்ம பேசுறதே சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மனசு விட்டு உண்மையை நம்ம பேசுகிறோமா? குடும்பத்தின் மத்தியில, கணவன் மனைவி மத்தியில, கணவன் மனைவி, அப்பா அம்மா, பிள்ளைகள் மத்தியில, பிள்ளைகள் சகோதரர்கள் மத்தியில இப்படி நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? உறவு கர்த்தருக்குள் ஒரு அழகான உறவா இருக்கிறதா, அல்லது எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பொய், எப்ப பார்த்தாலும் தவறான கருத்துக்கள், எப்ப பார்த்தாலும் எதையோ ஒரு மறைச்சி பேசுற மாதிரி, ஏதோ ஒரு வெளியே சொல்ல முடியாம ஒரு இரண்டு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு இணைய வழி பார்க்கும் பொழுது, இன்டர்நெட் மூலியமாக குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருது. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருது பார்க்கிறோம். இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு சொல்லிட்டு குடும்பத்துல கேட்டு அது மாதிரி காரியத்தை பின்பற்றவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய கலாச்சாரங்களை பார்த்து அது தாக்கத்தின் மூலியமாக குடும்ப உறவுகள் நிறைய பிரச்சனை வருது. ஒருத்தர் சொல்றாங்க, கணவன்லாம் முக்கியமே இல்லை, நம்மலாம் பெண்கள், நம்மலாம் தனித்து வாழ முடியும், கணவன் தூக்கி போடுங்க, சொந்த கால் நில்லுங்க அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி வந்தவங்களா இருக்கிறாங்க. அப்புறம் கணவன் சொல்றாரு, மனைவிலாம் தேவையில்லை, பிள்ளைங்க தேவையில்லை, நம்மலாம் ஆண்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க, கொண்டு போய் அடிக்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம உலகத்தில் நாம் கற்றுக் கொடுக்கிறதோ அதை எடுத்து
கொடுக்குறாங்க. ஆனா பைபிள் என்ன கற்றுக் கொடுக்கிறதோ, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை எடுத்துக்கொள்வது மிக கடினமா இருக்கிறது. இன்னைக்கு பைபிள் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒளிவு மர கன்றுகளை போல, ஒளிவு மரங்களை போல வளர்க்கணும். ஒரு மனைவி வீட்டு வரையில் கணிதரும் காட்சி கொடி போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகள் போல் இருப்பார். ஒளிவு மர கன்றுகள் போல் பிள்ளைங்க இருக்கிறாங்களா? நீங்களே கேட்டு பாருங்க. நம்மளே நம்ம பிள்ளைங்க கேட்டு பார்ப்போம். என் பிள்ளைகள் ஒளிவு மரங்கள் போல வளர்றாங்களா, இல்ல புக்கு கிட்டா மாதிரி வளர்றாங்களா, இல்ல கிட்டா மரம் மாதிரி வளர்றாங்களா அப்படின்னு பாருங்க. ஒளிவு மர கன்று சொல்லும் பொழுது ஒரு பயன் நிறைந்த ஒரு மரம், ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். எத்தனை வருஷம் ஆனாலும் அதுலேருந்து பிழிந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, ஒளிவு மர எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த ஒலிவ் ஆயில் உடம்புக்கே நல்லதுன்னு இப்ப சொல்றாங்க. ஆனா அந்த நாட்கள்ல பழைய பாடல்கள் ஒளிவு எண்ணெயை நிறைய இதுக்கு பயன்படுத்தினாங்க. ஒரு சாமானியம் பயன்படுத்துறாங்க, அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறாங்க, நிறைய காரியத்துக்கு பயன்படுத்தினாங்க. எண்ணெய் சொல்லும் பொழுது அந்த பைபிள்ல ஒளிவு எண்ணெய்க்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு, ஒளிவு மரத்துக்கும் பெரிய மதிப்பு இருக்கு. அப்புறம் ஒளிவு மரங்கள் போல உறுதியான விசுவாசம் உள்ள பிள்ளைகளை வளர்த்தெடுக்க கர்த்தருடைய ஞானம் நமக்கு தேவையா இருக்கு. உலகப்புறமா வளர்த்துடலாம், உலகப்புறமா நீங்க வளர்க்காமனாலும் உலகம் வளர்த்து விட்டுரும். ஆனால் கர்த்தருக்கு வளர்ப்பது பெற்றோருடைய முதல் கடமையா இருக்கு. நம்முடைய கடமை நம் பிள்ளைகளை கர்த்தருக்கு வளர்க்கணும். ஏன்னா வரப்போற நாட்கள், வரப்போற உலகம் இன்னும் மோசமான உலகமா இருக்கிறது. வரப்போற நாட்கள் இன்னும் பல சவால், நம்ம வாழ்ந்த நாட்களை விட வரப்போற நாட்கள் இன்னும் சவாலான ஒரு நாட்களை பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருக்கணும், உறுதியா இருக்கணும். அவருடைய பிள்ளைகளும் அதில் உறுதியா இருக்கணும். அப்படின்னா நம்முடைய வேலை அதிகமா இருக்கிறது. எதெல்லாம் விட்டுட்டுமோ மறுபடியும் ஆரம்பிக்கணும். எதெல்லாம் என்ன செஞ்சுமோ அது மறுபடியும் நம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். நம்ம டைசிஸோட டீம் இந்த வருஷம் குடும்ப உறவுகளை பத்தி நிறைய புரோகிராம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நீ குடும்ப உறவுகள் பார்க்கும்பொழுது ஒரு காலத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவும் பிள்ளையும் அம்மாவும் பிள்ளையும் ஒரு ஃபெலோஷிப் வெளியே கூட்டிட்டு போங்க. நிறைய தடவை இப்பெல்லாம் செய்யறதில்லை. போய் உட்காந்து பேசுங்க பிள்ளைங்கிட்ட, பிள்ளைங்களை மனசு பேசுங்க, பிள்ளைங்களை பேச சொல்லுங்க. அநேக வேலை பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, ரூமை கூட்டிட்டு ரூம்லேயே உட்காந்துடுறாங்க. அல்லது நீங்க பார்க்க முடியாது, ஸ்கூல் படி திரும்பி வராங்க, கொஞ்ச நேரம் பாக்குறீங்க, மற்ற நேரம் ஃபுல்லா ஸ்கூல்ல இருக்கிறாங்க. பிள்ளைகளோட பேசுவதற்கு ஒரு டைம், ஒரு நேரம் ஒதுக்கி பிள்ளைகளோட பேசுங்க, வெளியே கூட்டிட்டு போங்க, நடங்க. எல்லாம் கூட்டிட்டு போவாங்கல்ல, நீ வந்தா வெளியே கூட்டிட்டு போவாங்க, வாரம் வெளியே கூட்டிட்டு போவாங்க. அது மாதிரி ஒரு நாட்கள் வச்சுன்னா நமக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு உறவு இருக்கணும். தாத்தா பாட்டிக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஒரு உறவு இருக்கணும். அது கோட் மாதர் சொல்ற ஞான பெற்றோர்கள், அப்ப ஞான குழந்தைகளுக்குள்ள ஒரு உறவு இருக்கணும். நம்ம உட்காந்து பேசணும், ப்ரே பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி உறவுகள் சரியா இருக்கும் பொழுது அந்த குடும்பம் கர்த்தருக்கு ஏற்ற குடும்பமாக வளரும். எத்தனை பிரச்சனை வரும், சோதனை வரும், புயல் வரும், எல்லாமே வரும். ஆனாலும் உறுதியை நிற்பதற்கான தெய்வ பலன் அவங்களுக்கு இருக்கும். இதனால இந்த வசனத்தை ஆழ்ந்து பார்ப்போம். வாழ்க்கை ஆண்டவர் சீயோனு நம்மை ஆஸ்வதிக்கிறாரு. ஆண்டவர் பிள்ளைகளை நம்ம கொடுத்து பிள்ளைகளுடைய சமாதானத்தையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் பார்ப்போம். இதனால் நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இவ்வளவு விதமான பண பிரச்சனை இருக்கும் பொழுது, இதுக்கு மத்தியில விலைவாசி உயர்கிறது, நிறைய வேலை வாய்ப்பு போகிறது, வேலை இல்லாமல் குறைந்த சம்பளத்தை வாழ்வு இருக்கிறாங்க. அப்ப என் உழைப்பின் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேனா, அல்லது கர்த்தருடைய வாக்குறுதி மேல் நம்பிக்கை வைத்து நான் இருக்கிறேனா? ஆண்டவரை நம்புறோமா, இல்ல ஒரு மாறி வர உலகத்தை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோமா என்று ஆழ்ந்து பார்ப்போம். நம்முடைய குடும்பம் இந்த டிஜிட்டல் மூலியமாக இப்ப இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னா மாடர்ன் டெக்னாலஜி டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம். இது மூலியமாக பிரிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது கர்த்தருடைய வார்த்தையில பிணைக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் வார்த்தையில ஒன்றிய வாங்குறோமா, கர்த்தர் வார்த்தையை முக்கியப்படுத்துகிறோமா, அல்லது இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இன்டர்நெட்ல இவரு இப்படி சொன்னாரு, இன்டர்நெட்ல அவங்க அப்படி சொன்னாங்க, இதை பார்த்து அதை பார்த்து இதை ஃபாலோ பண்ணி நம்ம குடும்பத்தை அதுக்கேற்ற வளர்க்குறோமா, இல்ல ஆண்டவர் வார்த்தையை படித்து பைபிளை உட்கார்ந்து குடும்பம் படித்து ஆராதனை செய்து அப்படியே வளர்க்குறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம அன்றாட வாழ்க்கையில பிரதிபலிக்கிறதா? நம்ம செய்யற வேலையா இருக்கட்டும், நம்முடைய நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், சமூக வலைத்தளங்கள், இந்த மாதிரி சோசியல் மீடியா, இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அங்க இருக்கிறதா, இல்ல உலகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அங்க காணப்படுகிறதா இதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே,
சங்கீதம் 128 வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் சவால்கள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. இந்த வருடத்தில் விசேஷமாக 2026 ஆண்டின் சவாலான சூழலுக்கு மத்தியில் நாங்கள் உமக்கு அஞ்சி நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறது. பல விதமான பொருளாதார நெருக்கடிகள், வேலைப்பழு, நாங்கள் சோர்ந்து போகும்போது, அப்பா இதை பற்றி நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது நீங்கள் உழைப்பின் பலனை நாங்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க உதவி செய்கிறது. எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நவீன உலக மோகங்கள் எங்கள் பிள்ளைகளை திசை திருப்பாதபடிக்கு அவர்களுடைய பாதத்தில் ஒளிமர கண்டுகளைப் போல வளரச்சு. எங்களை சபையையும் அப்பா அந்த பக்தி வட்டாரத்தையும் உடைய சமாதானத்தால் நிரப்பும். எங்கள் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ அது நாட்களில் பல குடும்பங்கள் பலவிதமான சோதனை கடந்து போகிறாங்க. பெற்றோர்கள் மத்தியில், கணவன் மத்தியில் நல்ல உறவில்லாமல் இருக்கிறது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல உறவில்லாமல் இருக்கிறது. பிள்ளைகள் மத்தியில் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்காயின் மத்தியில், அப்பா கூட பிறந்தவர்கள் மத்தியில், உடன் பிறந்தவர்கள் மத்தியில் ஒரு நல்ல உறவு இல்லாமல் இருக்கிறது. இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். எங்கள் குடும்பங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ குடும்பமாக இருக்கட்டும். எங்கள் குடும்பங்கள் அப்பா ஒளிமர கன்றுகளை போல, கடிதம் திராட்சை கொடியை போல கர்த்தருக்கு பயப்படுற குடும்பமாய் வாழட்டும். அப்பா, எங்கள் குடும்பங்கள் சமாதானத்தை காணட்டும். சமாதானமான குடும்பங்களை அப்பா ஏற்படுத்துமா செபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை அகற்றி போடுங்க. குடும்பத்தில் இருக்கிற பலவிதமான கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள், பொறாமைகள், வைராக்கியங்கள் அகற்றி போடுங்க. ஆண்டவரே, ஒரு பூர்ண விடுதலை கொடுங்க, மனமாற்றத்தை கொடுங்கப்பா. ஒருவருக்கொருவர் மதிக்கவும், ஒருவருக்கொருவர் அன்பு கூறவும், மன்னிக்கவும் அப்பா இது கிருபைக்குமா செபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் குடும்பங்கள் வாக்கியமானதாக இருக்கட்டும். அப்பா, அப்படியாக எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, குறைகளை நிறைவாக்குங்க. பண பிரச்சனை எடுத்து போடுங்க, கடன் தொலை எடுத்து போடுங்க. அப்பா, இருக்கிற வியாதிகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்பா உங்களுடைய அன்பை விட்டு பிரிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அப்பா அதில் நாங்கள் வெற்றி பெற மேற்கொள்வதற்கு எங்களுக்கு வல்லமை கொடுக்குமா செபிக்கிறோம். அப்பா, எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அதை நாங்கள் மேற்கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வழிநடத்துவீராக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களுக்கு எப்பொழுது வெற்றி உண்டு என்று பாடுகிறோமே. அப்பா, கிறிஸ்துவுக்கு வாழ ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொடுங்க. பெற்றோர்களுக்கு, வேலை செய்கிற பெரியவர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். அப்பா அந்த புறப்பட நிறைந்த உலகத்தில் பலவிதமான போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழும் பொழுது நீர் மட்டும்தான் அப்பா உதவி செய்ய முடியும். நீங்க மட்டும்தான் எங்களை ஆஸ்வதிக்கிறவர், நீங்க மட்டும்தான் வழி நடத்துகிறவர், எங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர் நீர். அப்பா, உண்மை நம்புகிறோம், உடைய வார்த்தையை நம்புகிறோம், உண்மையை பிடித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தையோ, உலக காரியங்களையோ, உலக சமூக வலைத்தளங்களையோ, இணையங்களையோ நாங்கள் நம்பாமல் உண்மை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அப்பா, நீர் மட்டும்தான் ஆண்டவரே எங்களை ரட்சிக்கிறவர், நீர் மட்டும்தான் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை பாதுகாக்கிறாங்க. எங்களை முற்றுமாக என் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவிலும் வந்திருக்கிற அனைவரையும் காத்துக்கொள்ளும். ஓலாய்மையும் பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களையும் என் கருத்தில் வைக்கிறோம். அவர்களையும் அவர் குடும்பங்களையும் ஆஸ்வதிக்குமா செபிக்கிறோம். அப்பா, அதை நாங்கள் அதிகமாய் உங்களை தேட வேண்டும். அப்பா, கடைசி காலங்கள் இருக்கிறோம். அப்பா, என்று நாங்கள் அறிந்து அப்பா நாங்கள் தாமதிக்காமல் சீக்கிரமாய் இந்த சமூகத்தில் வந்து அமரவும், உடைய வார்த்தையை கேட்கவும், உமக்கென்று வாழவும், கர்த்தருக்கு பயந்து பயப்படுற வாழ்க்கையை நாங்கள் வாழ வழிநடத்துவீராக. எங்கள் குடும்பங்கள் உமக்கு ஏற்ற குடும்பமாக இருக்கட்டும், சாட்சியுள்ள குடும்பமாக இருக்கட்டும். யோசுவா பிரகாரமாய் நானோ என் வீட்டாலும் என்னால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படியாக கர்த்தரை சேவிக்க குடும்பமாய், கர்த்தருக்கு கீழ்படிந்து நடக்கிற ஒரு குடும்பமாய் நான் காணப்பட எங்கள் வழிநடத்துவீராக. எல்லாவற்றிலும் முன்வைத்து வாழ, உமக்கு மகிமை கொண்டு வர எங்களையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பீராக. எங்கள் சபையும் தொடர்ந்து வழிநடத்துவீராக. இந்த இரவில் எங்கள் முற்றும் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். நாம் கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணனுடைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடவில்லை. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சொல்லுவோம். பக்கம் 20 பக்கம் 21 பக்கத்தில் எழுதி நின்று சிலுவை நோக்கி நாம் சொல்லுகிற மறுமொழிகளை எடுப்போமாக. பக்கம் 20 சிலுவை நோக்கி நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் வைப்போம். சாத்தானுடைய கிரியைகளை வெற்றி பெற ஆண்டவர் கேட்போம்.
இதை மாறி மாறி சொல்லுவோம். நமது எல்லா பிரச்சனைகளையும் கிறிஸ்துவின் சமர்ப்பிப்போம். நமது எல்லா கஷ்டங்களையும் கிறிஸ்துவின் சமர்ப்பிப்போம். சாத்தானின் எல்லா செய்கைகளையும் கிறிஸ்துவின் சமர்ப்பிப்போம். நம்ம எல்லா நம்பிக்கைகளையும் வீட்டுல தேவனால் அமர்கள் மனவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய இரவில் இந்த 2 கால ஜெபம் நடைபெறும். காலையில் 6 மணிக்கு ஆன்லைன் மூலியமாக ஜூம் மூலியமாக காலை ஜெபம் நடைபெறும். நீங்கள் கலந்து கொண்டு அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் நாட்களில் அதிகமாக நாம் ஜெபத்தில் ஈடுபடுவோம். அதே வேத வாசிக்கவே கேட்டு செல்வோம். இப்படி நாம் எழுதி நின்று தோத்திர பாடலாக பக்கம் 8 9ஆம் பக்கம் 9 அன்பே 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 ஆறு உறவே என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 9 அன்பே 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 ஆறு உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆறு உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேலுந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா பரலோகத்தின் அருமை பொருளே பரலோகரில் அன்பேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புள்ளே பூவை போல் பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புள்ளில் பூவை போல் வாடாதே ஐயா
அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த இறைவனைக்காக நன்றி. மாநிலத்துக்கு வரவும், உடைய பாதத்தை வந்து தியானிக்கவும், உடைய பாதத்தை வந்து செபிக்கவும், துதிக்கவும் ஆண்டு கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவிலும் எங்களை காத்துக்கொள்ளுங்க, நல்ல ஓய்வு கொடுங்க. அதிக சூடாக இருக்கிற நேரத்திலையும் உடல் சுகம் பலனை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். எல்லா உடல் சுகங்கள், சுகவீனங்கள், பலன்கள் அகன்று போகட்டும். ஆண்டு பூர்ண சுகத்தின் பலத்தை கொடுப்பீராக. நல்ல ஓய்வு இரவு நேரத்தில் கொடுக்குமா செபிக்கிறோம். நல்ல சொப்ன தரிசனம் கொடுக்குமா செபிக்கிறோம். நாலு தினம் புது கிருபை நிரப்பி வழிநடத்தமா செபிக்கிறோம். தயத்து கொண்டவர்களா செபிக்கிறோம். உணவின் ஐக்கியத்தையும் ஆசிரியும் இதை தொடர்ந்து உமக்கென்று பயன்படுத்தும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். அதற்கு சோஸ்திரம்.